இந்த 5 minutes ரெடி ஆகுது 10 minutes ரெடி ஆகலாம் நம்பாதீங்க. கண்டிப்பா பொறுமையா மேக்கப் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்க மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்கா ஸ்டே ஆக போகுது. இன்னைக்கு வீடியோ சிஸ்டர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க கமெண்ட் செக்ஷன்ல, சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணி ஃபவுண்டேஷன் இல்லாம மேக்கப் சொல்லி தர முடியுமா அக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த லுக் தான் நான் எனக்கு வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அது எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேங்கிறது உடனே வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். முதல்ல உங்க ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. கிளென்சிங் முடிச்சதுக்கு பிறகு டோனர் தான். நான் டோனருக்கு ஒரு ஃபேன்சி டோனர் தான் எடுக்கிறேன். அதாவது பிக்ஸியோட டோனர். நீங்க ரோஸ் வாட்டர் கூட டோனரை அப்ளை பண்ணலாம். பட் அது உங்க ஸ்கின் டைப்புக்கு ஏற்றது மாதிரி இருக்கு. அதாவது ஆயிலி ஸ்கின்னா ட்ரை ஸ்கின்னான்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அதுக்கேற்ற மாதிரி டோனர் யூஸ் பண்ணுங்க. இப்படி டேப் பண்ணி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஈவனா வந்து டோனர் வந்து உங்க ஸ்கின்னுக்குள்ள பெனிட்ரேட் ஆகுது அப்படின்ட்டு. செகண்ட் மாய்ஸ்சரைசர், நான் பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர் தான் அப்ளை பண்ண போறேன். அண்ட் ஒன்ஸ் வந்து ஈவனா வந்து டோனர் செட் ஆனதுக்கு அப்புறம் வந்து நீங்க வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்க. மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் மசாஜ் எல்லாம் கொடுத்து ஃபேஸ்க்கு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்க. ஒன்ஸ் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு பிறகு டெர்மாவோட ஃபேஸ் சீரம் தான் அப்ளை பண்ண போறேன். இதுல 5% வந்து நயாசினிமேட் இருக்கு, விட்டமின் சி இருக்கு, கூடவே ஹைலூரானிக் ஆசிட் இருக்கு. அண்ட் இதை நீங்க கண்டினியூஸா டே அண்ட் நைட்ல நீங்க வந்து உங்க ஸ்கின் ரொட்டீன்ல ஆட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க டார்க் ஸ்பாட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிறது, அதாவது மறைகிறத நீங்க பார்க்க முடியும். ஸோ வந்து நீங்க வந்து இல்ல உங்க ஸ்கின் டைப்க்கு எந்த ஃபேஸ் சீரம் வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்ளை பண்ணுங்க. ஒன்ஸ் ஃபேஸ் சீரம் வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு பிறகு இந்த மாதிரி 2 fingers யூஸ் பண்ணி ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி ரப் பண்ணி உங்க ஸ்கின்னுக்குள்ள பெனிட்ரேட் பண்ணுங்க. இப்போ சன்ஸ்கிரீன் காலேஜ் போறவங்களா இருக்கட்டும், ஆஃபீஸ் போறவங்களா இருக்கட்டும், கண்டிப்பா டெய்லி ஒரு ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டு போகணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அவங்க லுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா ரொம்ப நேச்சுரலா இருக்கணும் தான் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபவுண்டேஷன் ஸ்கிப் பண்றவங்க கண்டிப்பா சன்ஸ்கிரீனை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்க ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா தைரியமா நீங்க வந்து சன்ஸ்கிரீனை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கான ரீசன் வந்து நான் லிங்க்லயும் கொடுத்துருக்கேன், ஐ கார்ட்லயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்க. இப்போ நான் இங்க வந்து அக்கலாஜிக்காவோட சன்ஸ்கிரீன் தான் யூஸ் பண்றேன். இது வந்து டியூ சன்ஸ்கிரீன். இது அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மேட் ஃபினிஷ் கிடைக்கும், கூட வந்து க்ளோயி லுக்கா இருக்கும். கண்டிப்பா வந்து ஒயிட் காஸ்ட் 100% இருக்காது. ஸோ நீங்க நம்பி வந்து இந்த சன்ஸ்கிரீன் நீங்க யூஸ் பண்ணலாம். 3 finger ரூல் யூஸ் பண்ணி சன்ஸ்கிரீன் அப்ளை பண்றவங்க அப்படி கூட அப்ளை பண்ணிக்கோங்க. இல்ல டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல வந்து சீக்கிரமா ரெடி ஆகணும்னா எப்போ மாதிரியே சன்ஸ்கிரீனை வந்து கையாலேயே மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இந்த ப்ராடக்ட் அப்ளை பண்ணும்போது நீங்க பாருங்க எங்கேயுமே வந்து உங்களுக்கு ஒயிட் காஸ்ட் தெரியாது, கூடவே மேட் ஃபினிஷ் இருக்கும். அண்ட் கொஞ்சம் தாண்டவே இதுல வந்து க்ளோயி லுக்கும் இருக்கும். ஏன்னா இதுல வந்து சல்ஃபேட் கிடையாது, பாராஃபின் கிடையாது. அண்ட் கூடவே இதுல வந்து விட்டமின் சி அண்ட் பப்பாயா இருக்கு. அதனால எல்லா ஸ்கின் டைப்ல இருக்கவங்களும் இது கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். இப்போ லிப் பாம் எப்படி வந்து ஃபேஸ்க்கு சன்ஸ்கிரீன் அப்ளை பண்றீங்களோ, நீங்க ரொம்ப நேரம் வெயில தான் இருக்க போறீங்க அப்படின்னா உங்க லிப்ஸுக்கும் SPF இருக்கிற மாதிரி ஒரு லிப் பாம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து வெயில எல்லாம் ரொம்ப நேரம் இருக்கலாம், அதனால வந்து நார்மல் என்னோட ஃபேவரட் லிப் பாமான நைக்காவோட சீரியல் கிசர் லிப் பாம் தான் அப்ளை பண்றேன். இப்போ ஸ்கின் ப்ரெப் முடிஞ்சதுக்கு பிறகு மேக்கப் வந்து லைட்டாக இருக்கணும், நேச்சுரலாக தெரியணும் அப்படின்னா நான் வந்து சிசி க்ரீம் தான் எடுக்க போகிறேன். அண்ட் இந்த சிசி க்ரீமில் வந்து 3 ஷேட் இருக்குது. இது லாக்மியோட சிசி க்ரீம். எல்லாரும் சிசி க்ரீம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சிசி க்ரீமில் இருக்கிற ஷேடை பார்க்காம அப்படியே வாங்கி ஏதோ ஒன்று யூஸ் பண்ணாமல் உங்கள் ஷேட் இதில் வந்து 3 ஷேட் தான் இருக்கும். ஸோ உங்கள் ஷேட் எக்ஸாக்ட்லி எது அப்படின்ட்டு சும்மா நீங்கள் அந்த கவரை இந்த மாதிரி வச்சு பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஸ்டோர்லேருந்தே தெரிஞ்சிடும் இதுதான் நம்ம ஷேடோட செட் ஆக போகிற மேட்ச் ஆக போகிற ஷேட் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி உங்கள் ஷேட் எக்ஸாக்ட்லி பார்த்து வாங்கிக்கோங்க. என்னோட ஷேட் பார்த்தீங்கன்னா ஹனி, இதோட நம்பர் பார்த்தீங்கன்னா 02. நான் இந்த சிசி க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு ப்ரஷ்ஷும் எடுக்கல, பியூட்டி பிளண்டரும் எடுக்கல. இது வந்து ஈஸியா வந்து உங்க ஸ்கின்ல அப்சர்வ் ஆகும். ஸோ உங்க கையாலே வந்து ஈவனா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. மற்றபடி நீங்க ப்ரஷ் இல்லைன்னா பியூட்டி பிளண்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா பாதி ப்ராடக்ட்டும் பியூட்டி பிளண்டர்லேயே போயிடும், இல்லைன்னா ப்ரஷ்லேயே போயிடும். ஏன்னா இது வந்து ஃபவுண்டேஷன் கிடையாது. இப்போ உங்களுக்கே தெரியும் நேச்சுரல் லுக் இருக்கும். ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன் போட்டால் மட்டும்தான் லுக்கு கிடைக்குமான்லாம் கிடையாது. ஒரு கரெக்டான சிசி க்ரீம் பிபி க்ரீம் போட்டால் கூட உங்கள் எக்ஸாக்ட் ஷேட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல நேச்சுரலான லுக் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சில பேர் வந்து இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க காம்பேக்ட் பவுடரோட முடிச்சுக்கோங்க உங்கள் லுக்கை. பட் இதை விட கொஞ்சம் க்ளோ இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க ஒரு க்ரீம் ப்ளஷ் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இன்சைட்டோட டஸ்டி ரோஸ் அப்படிங்கிற ஷேட்ல வந்து ஒரு ப்ளஷ் எடுக்கிறேன். இதை வந்து உங்கள் கையாலேயே, இதுக்கும் வந்து ப்ரஷ்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, உங்கள் கையாலேயே நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு உங்கள் சீக்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப பிங்கா போயிருச்சு அப்படின்னு தோணும். பட் ட்ரஸ்ட் மீ, நீங்க பிளெண்ட் பண்ணும்போது உங்க ஸ்கின்னோட இது அப்சர்வ் ஆகி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் லுக் கொடுக்கும். இப்ப பாருங்க, எப்படி இருக்கு இப்போ
ட்ரஸ்ட் மீ, நீங்களும் அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கே ஒரு ஸ்மைல் வரும். அதாவது என்ன சாங் ஞாபகத்தில் வரும்னு பார்த்தீங்கன்னா சப்பி சீக்ஸ் ரோசி லிப்ஸ் அந்த சாங் தான் ஞாபகத்துக்கு வரும். அண்ட் இதோட வந்து இந்த லுக் கம்ப்ளீட் ஆகாது. நீங்கள் எந்த ப்ளஷ்ஷை வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம், அதாவது க்ரீம் ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கலாம், அதையே வந்து உங்கள் ஐ லிட்லையும் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த ப்ளஷ் அப்ளை பண்ணுறது உங்களுக்கு நல்லா பாப்பப் ஆகி தெரியுமான்னு தெரியல. இந்த மாதிரி பிக்மெண்டேஷன் பிரச்சனை, டிஸ்கலரேஷன் ப்ராப்ளம்லாம் இல்லாதவங்க அப்ளை பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். ஸோ ஃபைனலி இந்த லுக்கை வந்து ஒரு காம்பேக்ட் பவுடரால் வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் மேப்ளின் ஃபிட்மியோட காம்பேக்ட் பவுடர் தான் அப்ளை பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நம்ம க்ரீம் ப்ளஷ் அப்ளை பண்ணியிருக்கோமே, பவுடரால் செட் பண்ணால் ப்ளஷ் போயிருமோ அப்படின்னு. கண்டிப்பாக இல்லை. நீங்கள் க்ரீம் ப்ராடக்ட் எது அப்ளை பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு பவுடர் ப்ராடக்டால் செட் பண்ணி தான் ஆகணும். ஸோ எதுவுமே ஆகாது நீங்கள் அப்ளை பண்ணாலும். இப்போ காஜல் அப்ளை பண்ணலாம். நான் காஜலுக்கு வந்து மாஸோட காஜல் தான் எடுத்துக்கிறேன். இது லாங் லாஸ்டிங்காக வந்து ஸ்டே ஆகும். அண்ட் நான் வந்து ஐலைனர் அப்ளை பண்ணல. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிங்கி ஐஸில் வந்து எனக்கு ஐலைனர் அப்ளை பண்ண விருப்பம் கிடையாது. அண்ட் ஐலைனர் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகலாம். எனக்கு வந்து ஹூடட் ஐஸ், ஸோ வந்து இது விங்ஸ் வச்சாலும் கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக வந்து காஜலோடு நான் வந்து முடிச்சுக்கிறேன். காஜல் அண்ட் மஸ்காரா. மஸ்காராக்கு வந்து எப்போவுமே என்னோட வந்து ஆல் டைம் ஃபேவரேட் வந்து மேப்ளினோட கொலாசல் மஸ்காரா தான். இப்போ லிப் லைனர் அப்ளை பண்ணலாம். நான் லிப் லைனருக்கு வந்து சிஸ் பியூட்டியோட பேக்காண்டி அப்படிங்கிற ஷேட் தான் எடுத்திருக்கேன். நம்பர் பார்த்தீங்கன்னா 09. லிப் லைனர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ டார்க்கான லிப் லைனர் எடுக்கிறீங்களோ அதுக்கு கம்மியான லைட்டர் ஷேட் லிப்ஸ்டிக் எடுங்க. ஒரு லைட்டான லிப் லைனர் எடுக்கிறீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்ல வந்து டார்க் ஷேட் லிப்ஸ்டிக் எடுங்க. ஸோ ரெண்டையும் நீங்கள் மிஸ் மேட்ச் பண்ணும்போது பெர்ஃபெக்ட் ஷேடாக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இப்போ லிப்ஸ்டிக் வந்து ப்ளூ ஹெவனோட மினி லிப்ஸ்டிக்ல வந்து B031 அப்படிங்கிற நம்பர் தான் எடுத்திருக்கேன். இது ஒரு லைட்டஸ்ட் ஷேட் தான். அண்ட் மம் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஷேடு உங்களுக்கு கிடைச்சிரும். லாஸ்டா வந்து பொட்டு தான். உங்களோட ஃபேவரட் பொட்டை நீங்க வச்சுக்கோங்க. எனக்கு இப்போ கொஞ்ச நாளா வந்து இந்த லாக்மியோட ஐலைனரை வந்து பொட்டை வச்சு சுத்திட்டு இருக்கேன். அது செட் ஆகுதான்னு தெரியல இந்த லுக்குக்கு. I hope it suits. இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் செல்லக்குட்டீஸ்.